ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 8/7/2026 பராபவ ஆண்டு ஆனி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். மிதுன லக்கணம் இருப்பு இன்று 1 நாளிகை 29 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:58க்கு. கரணன் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 8:06 மணி வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:24 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 9:42 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 8:06 வரை கவுளவம், பின்பு இரவு 7:09 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 12:24 வரை பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சமீபம், திருப்புலுங்குடி, மூலவர் ஸ்ரீ பூமி பாலகர், ஸ்ரீ காய்ச்சின வேந்தன், ஸ்ரீ நிலமகள், ஸ்ரீ மலர்மகள், ஸ்ரீ புளியங்குடி வள்ளி சென்று தரிசிக்க, இவர்களையெல்லாம் தரிசிக்க மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானை வழிபட உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமைங்க. அப்போ புதன்கிழமைனாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்களுங்க முன்னோர்கள். அது எதுக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்களுங்க. அப்படி விசேஷமாக பார்க்கப்படக்கூடிய இந்த புதன்கிழமையில் புதன் பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் என்பது முழு நம்பிக்கையாக இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் புதன் பகவான் புத்திக்காரகனாக இருக்காருங்க. அவரை புத்திக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள்ங்க. அப்போ சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது புதன் பகவான் தாங்க. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு மிக அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன்கிழமை சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் நவக்கிரகங்கள் அனைத்தையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாமுங்க புதன்கிழமையில். அதே போல் இந்த நாளில் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. புதன் கிரகத்திற்கு அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆவாருங்க. அப்போ இந்த புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வதும் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அறிவின் கடவுளாகவும் கல்வியினுடைய நாயகனாகவும் வியாபாரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானை இன்றைய நாள் புதன்கிழமையில் வழிபடுவது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருமுங்க. அதே போல் இந்த நாளில் தொட்டது துளங்கும் என்பதால் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, புதியனவற்றை நீங்கள் கற்க விரும்புவதாக இருந்தாலும் சரி, அதே போல் வங்கி தொடர்பான விஷயங்களை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் இந்த புதன் ஹோரையில் முயற்சிகள் பண்ணலாம். புதன்கிழமையிலேயும் முயற்சிகள் பண்ணுவது மிக சிறப்புங்க. அப்போ புதன் பகவானை நீங்கள் வழிபடுவதற்கு மிக மிக ஒரு உகந்த கிழமை அப்படின்னா அது புதன்கிழமை தாங்க. புதன் பகவானுக்குரிய உரிய ராசி அப்படின்னா மிதுனம், கன்னி. புதன் பகவானுக்குரிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசைங்க.
புதன் பகவானுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுங்க. அதே போல் புதன் பகவானுக்கு உரிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். புதன்கிழமையில் பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு இருக்கக்கூடிய புதன் தோஷங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு புதன் தோஷத்தை போக்கக்கூடியதுங்க. அதனால் புதன்கிழமையில் நீங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொண்டு புதன் பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதே போல் புதன்கிழமை என்று தானம் செய்வதால் என்ன கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவுக்கு நீங்கள் பசும்புல் கொடுத்தீங்கன்னா மன நிம்மதியும் உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பசுவுக்கு பச்சை பயிறு கொடுத்தீங்கன்னா வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாம் அமையக்கூடுங்க. பிராமணர்களுக்கு நீங்கள் பச்சை பயிர் கொடுத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் திருநங்கைகளுக்கு ஆடைகள் தானம் பண்ணீங்கன்னா, அதாவது பச்சை நிறத்தில் ஆடைகள் தானம் பண்ணீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இன்றைய நாள் புதன்கிழமைனால காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உண்டான இந்த புதன் ஹோரை ஒன்று இருக்குங்க. அதே போல் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மதியம், அதே போல் 8 மணிலேருந்து 9 மணி இரவு, இந்த 3 வேளைகளில் நீங்கள் உங்களுக்கு எந்த வேலை உங்களுக்கு வசதியானதோ அந்த வசதியான டயத்தில் இந்த காயத்ரி மந்திரம், புதன் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய அறிவில் தெளிவு ஏற்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. புதன் ஹோரையில் விளக்கேற்றி கொண்டு நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். புதன்கிழமையில் புதன் ஹோரை, புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை நீங்கள் வழிபட்டாலும் மிக சிறப்புங்க. அப்போ இதை நீங்கள் புதன் ஹோரையில் வழிபடுவதால் உங்களுக்கு இந்த புதன்கிழமையில் புதன் கிரகத்தை நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கேள்விகளில் நீங்கள் சிறந்து விளங்கலாம். புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்ட நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடும். சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடுங்க. எடுத்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. திருமண தடைகள் எல்லாம் நீங்கள் கூடும். சந்தான பாக்கியம் உங்களுக்கு வாய்க்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் எப்பொழுதுமே நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், தேவாதரணை செய்வதற்கு மிக அனுகூலமான நாள், ஆபரண பழுதுகளை சரி செய்வதற்கு மிக நல்ல நாள், யாக பணிகளை மேற்கொள்ள மிக சிறந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 4:29 மணி முதல் 6:34 மணி வரை, கடக லக்கணம் 6:35 மணி முதல் 8:46 மணி வரை, சிம்ம லக்கணம் 8:47 மணி முதல் 10:53 மணி வரை, கன்னி லக்கணம் 10:54 மணி முதல் 12:53 மணி வரை, துலாம் லக்கணம் 12:54 மணி முதல் 2:53 மணி வரை, விருச்சக லக்கணம் 2:54 மணி முதல் 5 மணி வரை, தனுசு லக்கணம் 5:01 மணி முதல் 7:12 மணி வரை, மகர லக்கணம் 7:13 மணி முதல் 9:18 மணி வரை, கும்ப லக்கணம் 9:19 மணி முதல் 11:10 மணி வரை, மீன லக்கணம் 11:11 மணி முதல் 12:53 மணி வரை, மேஷ லக்கணம் 12:54 மணி முதல் 2:36 மணி வரை, ரிஷப லக்கணம் 2:37 மணி முதல் 4:24 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை,
8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹொரை. இன்று புதன்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா புதன் ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த புதன் ஹொரை பார்த்தீங்கன்னா கல்வி, கலைகள், நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புதன் பகவான் தாங்க. வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் இந்த புதன் ஹோரையில் முயற்சிகள் பண்ணலாம். அதே போல் கல்வி, எழுத்து தொடர்பான விஷயங்கள், வேலை தொடங்குவதற்குண்டான விஷயங்கள், ஆலோசிப்பதற்கு உண்டான விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஹோரையில் நீங்கள் செய்யலாமுங்க. அதே போல் புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த புதன் ஹோரை மிக மிக ஒரு உகந்த ஹோரைனே சொல்லலாமுங்க. பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த புதன் ஹோரை மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. புத்தி கூர்மையை வளர்ப்பதற்கு இந்த ஹோரையில் நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா மிக சிறந்த ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமைங்க. புதன்கிழமையில் சுபகாரியங்களுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் புதன்கிழமையில் வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு மிக ஏற்ற நாளாகவும் இருக்குங்க. அப்போ விநாயகருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் பச்சை நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் விநாயகரை வழிபட்டு வாங்க. அவருடைய பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று உங்களுடைய வினைகள் முற்றிலும் விலக்கி வைக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் இன்றைய நாள் நல்ல பலன்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் புதன்கிழமைங்க. புதன்கிழமையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எந்த ஒரு சவால்களையுமே பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான சாதகமான ஒரு உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத சில உதவிகளாலும் ஒரு சிலருக்கு சில நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள் வழியே பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் எல்லாமே சேரும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்பட்டால் கூட சுப செலவாக இருக்குங்க. விரைய செலவாக இருக்காமல் சுப செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மனதளவில் அது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய தாயினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளை காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் பற்று வரவு உங்களுக்கு சுமாரத்தாங்க காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
பணிகளில் இன்று வெற்றிகரமான ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய நடத்தை இதெல்லாம் யதார்த்தத்துடனும் கவனமுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. பணிச்சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய தன்மைகளில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படுது. தொழிலில் நல்ல ஒரு வரவுகள் இருந்தால் கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அன்பான உணர்வுகளை எல்லாம் மகிழ்ச்சியான வார்த்தைகளால் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் கணவன் மனைவிக்குடைய விட்டு கொடுத்தீங்கனாலே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். குழந்தைகள் விஷயங்களில், கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அவர்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய, நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சேமிப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் எளிதாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத வகையிலேயும் உங்களுக்கு பணங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தைரியம், மன உறுதி, தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. சாஸ்திர சடங்குகளை பற்றிய ஒரு புரிதல்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் சார்ந்த வகைகளில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். உங்கள் உடனிருப்பவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தர்ம காரியங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பங்காளி வகையில் ஏற்பட்ட வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதியின் மூலம் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றிகளும் மதிப்பு மரியாதைகளும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பயணங்கள் மூலம் வெற்றிகள் காண்பதற்கு நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் இதெல்லாமே விலகக்கூடுங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சங்கீதம் மற்றும் எழுத்து தொடர்பான ஏதாவது விஷயங்களில் நல்ல ஒரு புதுவிதமான சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் உருவாகக்கூடும். அதே போல் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலையாட்களை திறமைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல லாபங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாகவும் காணப்படுதுங்க. அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. குடும்பத்தினரிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல எதிர்பாராத நல்ல ஆதாயங்களும் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண
பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. அப்போ பாக்கி தொகை வாடிக்கையாளர்களுடன் சிறு சிறு சச்சரவும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும், உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணியிடத்தில் உங்களுக்கு சூழல் பார்த்தீங்கன்னா மிக திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன அமைதி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எந்த ஒரு இடையூறுகளுமே இருக்காதுங்க வேலை தொழிலில். அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தாலும் கூட இன்றைய நாள் பொதுவான ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் நீங்கள் ஏற்ற இறக்கங்கள் உங்களிடம் இருவரிடமே காணப்பட்டால் கூட கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அவங்கள எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் சொன்னால் கூட அவங்க கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு நீங்கள் எடுத்துரைக்க ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அவங்க விடாப்பிடியாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையுடன் குடும்பத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதிக பணம் தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு வங்கியில் கடன் வாங்கி அதனுடைய நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. அதில் என்ற ஒரு மாற்ற கருத்தும் இல்லைங்க. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையுடன் இருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக மாற்றுமுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தொடர்புகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களில் உடல் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோர்வுகள்லாம் தோன்றி மறையக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருப்பது மிக நல்லது. மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயனற்ற பேச்சுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகுவும் 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதும், இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடுங்க. இப்போ இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பார்த்திங்கன்னா தைரியத்தையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் உங்களிடம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நாளுங்க. அதே போல் நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும்.
திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு தொழில் வேலை இதில் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மனதில் உற்சாகமும் செயல்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிறையாக உண்டுங்க. அதனால் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை கூட இன்றைய நாள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுதுங்க. அப்போ அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இன்றைய இடம் தென்படுதுங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இது இன்றைய நாள் உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள்லாம் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அதனால் நிதி நிலைமையே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதால் எதையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் ஆரோக்கியம் மிக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் மிக நிறைந்து இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்களை எல்லாமே இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் ஒரு புதிய பங்குதாரர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாக போகுது. உள்ளத்தில் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் காணப்படுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சில பொதுக்கூடங்களில் சில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதே போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும் முன்னாடி, அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. சுபகாரியங்கள் எல்லாமே அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது.
கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வர்த்தக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளே உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைப்பதுடன் சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்ள நேரிடுங்க. அந்த வெளியூர் பயணம் சென்ற இடத்திலிருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக காண்பீங்க. அதில் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. இப்போ வியாபாரத்தில் பாக்கி தொகை எல்லாமே இன்றைய நாள் வசூலாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. அப்போ உங்கள் பணிகள் தொடர்பான சில பயணங்கள் எல்லாமே ஏற்படும். அந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான ஒரு யுக்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மனதளவில் மன நிறைவாகவும் திருப்தியும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே குடும்பத்தில் இருக்குங்க. அதனால் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க. அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் ஏதாவது சில விஷயங்களில் சேர்த்து விடுங்க. அது அவங்களுக்கு கல்விக்கு, படிப்புக்கு இதெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் சிறிது பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட சேமிச்சிருங்க. சேமிக்க அது என்ன ஆகும்னா பிற்காலத்தில் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் எந்த ஒரு குறைபாடு இல்லாட்டாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அமைதி மற்றும் உங்களுடைய மனதளவில் தைரியம், சிந்தனை, ஸ்திரமான ஒரு மன உறுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை மட்டும் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் புதிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றி கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்களுடைய வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொல்லைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதலும் ஒரு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில வரவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு அணுகுமுறைகளில் சில மாற்றங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுமுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இன்று கிடைக்கிறதுக்கு சற்று குறைவாகத்தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உணர்ச்சியுடன் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சிகளாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றமான ஒரு சூழலும் ஏற்பட காண்பீங்க. வெளிவட்டார நட்புகளால் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகக்கூடும். வர்த்தகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வாகன வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள் சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சற்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கையிருப்பு எல்லாம் கரைவதுடன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நேரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட காண்பீங்க. தாயோட தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சில மனதளவில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருந்தால் கூட அதில் திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையுடன் உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கெல்லாம் செல்ல திட்டமிட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திடலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்து விட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை யாரிடமே நீங்கள் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் எதையுமே கொடுக்காதீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. அமைதியை நிதானமும் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு மிக அற்புதமாக காணப்படுது. இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுங்க. அப்போ முன்னும் பின்னுமா இருக்கும். உங்களுக்கு பண தேவை இருந்தால் கூட கொஞ்சமாக இருக்கும். அதோடைய முழுவதுமான ஒரு திருப்திகரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையிலையும் கவனமுடன் இருங்க. விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் இன்றைய நாள் கார வகை உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையே தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிதானமான ஒரு செயல்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் கற்பனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப நபர்களிடம் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசுவது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்களில் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் இங்கே செலவுகளை தவிர்க்க வேண்டுமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி, இருமல், முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஏதாவது ஒரு பொருட்கள் மீது உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. விவசாயம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் மனை மற்றும் வீடு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை
அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய முயற்சிகளும் கூட உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. தன வரவுகளில் உண்டான நெருக்கடிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் காணப்படுது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதிற்கு பிடித்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அலுவலகத்தில் மிக உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனை அதோட லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. பலவிதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் இதிலெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனதளவில் உங்களுடைய உறவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாமுங்க. அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய சிந்தனைகள் இன்றைய நாள் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிலுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே உங்களுக்கு மேலே இருக்க அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகள் இல்லைன்னா சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலகி சென்றவர்கள் எல்லாமே இன்றைய நாள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாக போகுது. உத்தியோக ரீதியான ஒரு உயர்வுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறையாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் இன்றைய நாள் சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் உங்களுக்கு சில மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவிற்கேற்ற வரவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். சகோதரர்கள் வழியில் நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க, நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க.
மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உண்டான நெருக்கங்கள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் வழியில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு உண்டான ஆதாயங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் சில உதவிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா
ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய உத்தியோகத்துல கொஞ்சம் துரிதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குருவும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன், அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்,
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உடன் இருப்பவர்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்று விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் எடுப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எளிதிலும் நீங்க முடியாத சில வேலைகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். விற்பனை துறைகளில் நீங்க பொறுமையை கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம்
மன தைரியம், ஆற்றல், ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள், இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளி உணவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிக நல்லது. நெருக்கமானவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனியும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சௌகரியமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற ஒரு உணர்வுகளும் உங்களிடம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தலாமுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வெளியூர் பயணத்தில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உலகியலில் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் ஏதாவது படிக்கிறதுக்கு விரும்புன்னு நினச்சிங்கன்னா அந்த மனதில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள், அன்பு, ஆரோக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடனிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணிகளில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டியதும் ஒரு நல்லதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அப்போ தேவையான பணம் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தால் கூட சில தேவையற்ற செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. மாலை வேளைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளால் சில மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. அவர்கள் உங்களுக்கு சில சங்கடங்கள் தந்தா கூட உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் அவங்கக்கிட்ட காணப்படுங்க. அப்போ புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு வேலை தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் சில இடைஞ்சல்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதை எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை என்னிடம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா அது மிக அற்புதமாக காணப்படுதுங்க. இருவருமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் தயாராக இருப்பீங்க. எதையுமே சந்திக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் 2 பேருமே முனைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சளி, இருமல் போன்ற சில உபாதைகள், ஆரோக்கிய உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேமிப்பிற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே உங்களிடம் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுங்க. அதனால் நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறையான ஒரு மனப்போக்கின் காரணமாகத்தாங்க இன்றைய நாள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய உடன் இருப்பவர்கள் பற்றிய உதவியால் உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமும் ஏற்படக்கூடுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் புதிய குறிக்கோள்கள் எல்லாமே இன்றைய நாள் பிறக்கக்கூடுங்க. அதே போல் வேளாண் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய நாள் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட திறன் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் பயனை அளிக்கக்கூடுங்க. நீண்ட கால திட்டமிடுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சிந்தனைகளால் நல்ல லாபத்தையும் மேம்படுத்துவீங்க. அதே போல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தவறிப்போன சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான அனுகூலமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இருந்தாலும் புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தால் கூட உற்சாகமாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறம்பட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு தரமான பணிகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படுங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு அதற்குண்டான பாராட்டுகளையும் நீங்கள் பெரும் வகையில் இருக்குங்க. தொழில் விஷயங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் வந்தால் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. தெய்வ பக்தி அதிகரித்து உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த 3 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால தாங்க இன்றைய நாள் உங்களுடைய துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புத்துணர்வும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறந்த ஒரு நிதி வளர்ச்சி எல்லாம் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுங்க. அப்போ பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று திட ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் இருப்பதால் தன்னம்பிக்கையும் அதிகமாக உங்களிடம் காணப்படுவதால் இதெல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பான ஏதாவது முதலீடுகள் இருந்துச்சுன்னா அதற்கு உண்டான முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சமூக நிகழ்வுகளில் உங்களுக்கு மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்துங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர்கல்வி தொடர்பான ஏதாவது குழப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடன் கொஞ்சம் பொறுமையான ஒரு நிதானத்தை கையாள வேண்டியது மிக நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப பெரியோர்களுடைய ஒரு வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.